ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் தேவையான பொருள்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம குக் பண்ணும்போதும் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ ஆட் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். You have one shot on stage, what you got to play, generic drops for days, still the people rage, am I not insane, can you stop and explain? நல்ல ஒரு வெயிட்டான கடாய் வச்சிட்டேன் நான். இது ஒரு 2 அது கப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லா பெருசாக கப்பு இருக்கும். அதை 2 கப்பு நெய் அதில் போட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நட்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ரவை போட்டு மீதி இருக்குது இல்லைங்களா, நெய்யெல்லாம் நல்லா மீதி இருக்கும். அதனால் நட்ஸ் இது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவை அதில் போட்டுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ரொம்ப தீச்சு விட்டுறாதீங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நெய் அதில் நிறைய மீந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ ரவை போட்டுக்கலாங்க. நம்ம 2 கப்பு ரவை எடுத்துக்கிறோங்க. இதில் 1 கப்பு போட்டுட்டேன், இன்னொரு கப்பு இதில் போட்டுக்கலாங்க. 2 கப்பு ரவை எடுத்துக்கலாம். நெய் ஆல்ரெடி அதில் இருக்குது. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடி பிடிக்காதுங்கிறதுனால நான் அந்த இரும்பு சட்டி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தான் இது வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெய் பாதி எண்ணெய் பாதி யூஸ் பண்ணிக்கலாங்க, சமையல் எண்ணெய். நான் இது முழுக்க நெய் மட்டும் தான் போட்டு செய்ய போகிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் போட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது நல்லா ப்ரௌன் கலரில் இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இப்போது 1 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க. இப்போ 1 கப்பு ஊற்றிட்டேன். இன்னும் நம்ம 5 கப்பு ஊற்ற போகிறோம். இது 2 ஊற்றியாச்சு. ஒரு 6 கப்பு எடுத்துக்கிறோங்க நம்ம. இப்போது அது 6 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்பு போட்டாச்சுங்க இப்போது. அப்போ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். அது எக்ஸஸாகவும் வேண்டாம், அதுக்கு குறைவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது, சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடும். அதனால் 2 கப்பு ரவைக்கு நான் 6 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. இது நல்லா பாயில் ஆகணுங்க. நல்லா பாயில் ஆகிட்டு பின்னாடி தான் நம்ம என்ன செய்கிறோம், ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டணும். கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டணும். பாருங்கள், ஃபுட் கலர் போட்டிருக்கேன். நம்ம ஃபுட் கலர் போட்டு கேசரி செய்ய முடியாது. இது வந்து ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் தாங்க. இப்போ ரவை 1 கப்புக்கு 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. இல்லைன்னா ரவை ஒரு மாதிரி நறுக்குன்னு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பாயிலான வாட்டரில் ரவையை கொட்டிட்டேன் நான். இப்போ இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எங்களது லோ ஃப்ளேம்லேயே நான் பிரியாணி செஞ்சு எடுத்துடலாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்கும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே இப்போது அதெல்லாம் சீக்கிரம் வேகுது பாருங்கள். எங்கே கட்டி ஆகிடுதோன்னு எல்லாம் உடச்சி விட்டுட்ருக்குறேன். ஸோ கட்டி ஆகாமல் நல்லா அது வந்து கலரிகிட்டே இருக்கணும். நல்லா அது வந்து ஃபுல்லாக கலரிகிட்டே இருக்கணும். அதனால் பாருங்கள், சீக்கிரம் கலரிகிட்டே இருக்கேன், கட்டி ஆகாமல் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வேகுதுங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எங்களுக்கு பர்னர் ரொம்ப பெருசு, அதனால் சீக்கிரம் வெந்துடுது. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லா குழன்னு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த கேசரி வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம நெய் ஊற்றின அதே கப்பில் 2 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா குழன்னு நல்லா இருக்கும். எங்களுக்கு இப்போவே வந்து ஒரு 5 மினிட்ஸில் இது எல்லாமே காலி ஆகிரும். அதனால் நான் நெய் ஆட் பண்ணாமல் நெய் மட்டுமே போட்டு செஞ்சால் நல்லாயிருக்குங்கிற ஒரு கான்செப்டில் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். ஸோ நெய்யிலே தான் செய்கிறேன். ஆனால் கொஞ்சம் நல்லா ஒரு தண்ணி இழுத்துட்ட உடனே நீங்கள் ஒரு 2 கப்பு வந்து அந்த ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 4 டேபிள் ஸ்பூனை நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா குழன்னு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அதெல்லாம் வெந்துட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணுன்னா சுகர் ஆட் பண்ணணும். அப்போ 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர். உங்களுக்கு ரொம்ப சுகர் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3/4 கப்பு போட்டுக்கோங்க. இந்த குழந்தைங்க நிறைய இங்கே சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள், எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு இல்லைங்களா. ஆனால் இப்போது அந்த சுகர் போடுறதுனால நல்லா மெல்ட் ஆகிடும். ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி. அதுக்காக பயந்துக்காதீங்க, என்னடா தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னு பயந்துக்காதீங்க. இது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி குழன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா.
ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை நம்ம மார்னிங் செஞ்சு அது ஒன் டே நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், பட்டை லவங்கம் போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் பாய் வீட்டு கேசரி அப்படி அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பட்டை லவங்கம் போடுவாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு லவங்கம் பவுட்ரு, சாரி 1/2 டேபிள் ஸ்பூனு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாய்க்கு நல்லா கடிபடும், கட்டி ஆயிரும்னு சொல்லிட்டு சீக்கிரம் இப்போ கலர்றேன் பாருங்கள். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த சுகர் போட்டோடனே நல்லா கூழ் மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம இப்போ பாருங்கள் அது ஆயிடுச்சு. பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றுறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு நாள் வச்சு சாப்பிட்ணும், நல்லா குழன்னு இருக்கணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயிலே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரை மாதிரி தான் ஆயிரும். ஆனால் இப்போவே இது சடனாக வந்து காலி ஆயிருங்க. நல்லா குட்டீஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க வீட்டில், அவங்களுக்காக செஞ்சது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சுட எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. இப்படி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நெகட்டிவாக இருந்ததுன்னா அது கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். One shot on stage, what you got to play? Generic drops for days, still the people rage. Am I not insane? Can you stop and explain why these drops are so lame? Is money buying you fame? I'm fucking on, I'm killing it with this song. You haters can sing along or go back where you belong. Yeah, there's nothing wrong with giving up, moving on. Cause I took your girl to prom, she can't help but sing this song. Comes off till the lights go out, till my legs give out, can't shut my mouth.